தலைப்பு: புத்திசாலி குரங்கும் துணிவுள்ள ஆடும். ஒரு பெரிய ஆற்றுக்கரையில் ஒரு குரங்கு மற்றும் ஒரு ஆடு நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். குரங்கு ஒரு உயர்ந்த மரத்தில் வாழ்ந்து பழங்களை ரசித்துக் கொண்டிருந்தது. ஆடு பசுமையான புல்லை மென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் ஒரு முதலை ஆற்றில் இருந்து மிதந்து வந்து குரங்கை பார்த்தது. "வணக்கம் குரங்கு, உன் பழங்கள் மிகச் சுவையாக இருக்கின்றன. எனக்கும் கொடு" என்று கேட்டது. குரங்கு சில பழங்களை கீழே வீசியது. முதலை அவற்றை உடனே விழுங்கியது. "இவை மிகச் சுவையாக இருக்கின்றன. என் மனைவிக்கும் பிடிக்கும். நீ என் வீட்டுக்கு வந்து அவளுக்கு கொடுக்கலாமே." "என்னால் நீந்த முடியாது" என்றது குரங்கு. "பிரச்சினை இல்லை. என் முதுகில் ஏறிக்கொள். நான் அழைத்துச் செல்கிறேன்" என முதலை சூழ்ச்சியுடன் சொன்னது. இதை கேட்ட ஆடு முன்வந்து, "நான் முதலைகளை நன்றாகத் தெரிந்து கொண்டேன். நீயே பழங்களை எடுத்து செல்" என்றது. முதலை சிரித்தது. "அது ஒரு நல்ல யோசனை. ஆனால் என் மனைவிக்கு நேரில் பார்த்து கொடுக்க வேண்டும் என்று குரங்கின் நட்பை நான் மதிக்கிறேன்." ஆடுக்கு சந்தேகம் இன்னும் குறையவில்லை. குரங்கு முதலை மேல் நம்பிக்கை வைத்து அதன் முதுகில் ஏறியது. அவர்கள் ஆற்றின் நடுவிற்கு சென்றதும் முதலை சிரித்து, "குரங்கு, நான் உண்மையே சொல்கிறேன். என் மனைவிக்கு பழங்கள் வேண்டாம். அவளுக்கு உன் இதயம் வேண்டும்." குரங்கு அதிர்ச்சி அடைந்தது. ஆனால் ஆடு கரையில் இருந்து கூச்சலிட்டது, "குரங்கு, நம் பழைய திட்டத்தை நினைவில் கொள்." உடனே குரங்கு புத்திசாலித்தனமாக பேசியது, "ஓஹோ, என் இதயம் மரத்தில் இருக்கிறது. நாம் திரும்ப சென்று அதை எடுத்துக் கொள்ளலாம் ஹூ" என்றது. முதலை முட்டாள்தனமாக அதைக் கேட்டு, "சரி, நாம் திரும்ப செல்லலாம்" என்றது. கரையை அடைந்தவுடனே குரங்கு மரத்தின் மீது வேகமாக ஏறியது. ஆடு தன் கம்பீரமான குரலில், "நீ வெட்கமாக இருக்க வேண்டும் முதலை. நட்பை வஞ்சனை செய்ய நினைத்தாய்" என்று கோபத்துடன் கூறியது. முதலை வெட்கப்பட்டு தலை குனிந்து நீரில் மறைந்தது. "நீ என்னை காப்பாற்றினாய். நீதான் என் உண்மையான நண்பன்" என்று குரங்கு மகிழ்ச்சியுடன் கூறியது. "நீயும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டாய். அதனால்தான் நம்மிடம் நல்ல நட்பு இருக்கிறது" என்று ஆடும் கூறியது. அதன் பிறகு அவர்கள் ஒருவரை ஒருவர் பாதுகாத்தனர். முதலை எவருக்கும் தொந்தரவு செய்யாமல் இருந்தது.